ஒரு கட்டத்துல கணவர் வந்து பணிக்காக தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்துல தான் முருகம்மை என்ன பண்றாங்கன்னா, முருகருடைய பக்தியில முழுமையா இறங்கிடுறாங்க. தன்னுடைய தந்தை வீட்ல இருந்தப்ப முருகனை எந்த அளவுக்கு கும்பிட்டாங்களோ, அத விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கா முருகன கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சில மணி நிமிடங்கள் தான் பூஜை அறைய விட்டே வெளிய வருவாங்களாம். பூஜை அறைக்குள்ளேயே இருப்பாங்களாம். சதாசிவமா சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க முருகா, முருகா, முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். சில நேரங்கள்ல இந்த வேலையாள் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவர் என்ன நினைப்பாருன்னா, தன்ன தான் அம்மா கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கவும் செய்வாராம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து யார் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாத்தனார் சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி இவங்க ஏதோ தவறான ஒரு விஷயம் செய்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அத நம்பிட்டாங்க. ஏன்னா, முருகம்மை வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? முருகா. தனஜெழியனுக்கு தெரியும் அவங்க எந்த முருகனை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை என்ன ஆகுது? நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 300 தடவை முருகான்றது வந்து 1000 தடவையா மாறுது. அவங்களால வந்து முருகான்ற வார்த்தையை பயன்படுத்தாமலே இருக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க முருக பக்தியில ஆழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.